ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திடீர் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்த பிறகு தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களுடைய புதிதாக பதவியேற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுபான கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் இன்று கவுண்டம்பாளையம் தொகுதியை சேர்ந்த வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சென்று அங்குள்ள மருத்துவர்களிடமும் செவிலியர்களிடமும் மற்றும் அங்கு வரும் பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் மற்றும் அங்குள்ள சுகாதாரத்தை பற்றியும் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்தோம். இது வெள்ளக்கிணறு பகுதிங்க. கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. பில்டிங் அந்த அம்யூனிட்டிஸ் இதெல்லாமே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு ஹெல்த் எவ்வளோ ப்ரியாரிட்டி. நம்ம நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஹெல்த் நமக்கு ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் ஆகுது. ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த் நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கேயே மக்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. பார்க்கும்போது சிலது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது, கொஞ்சம் அப்கிரேட் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. அதில் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய மக்களை நம்ம உள்ள இன்டேக் பண்ணிக்கலாம்.